Vanakkam student. A ball is projected with a velocity of 30 meter per second at an angle of 30 degree with the horizontal from top of a tower. இது ஒரு டவர்னு வச்சுக்கோம். அதோட ஹைட் h. ஸோ அப்வர்டை வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோம், டவுன்வர்டை நெகட்டிவ்னு வச்சுக்கோம். ஸோ h will be minus h. ஸோ இங்கேருந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க with a velocity, initial velocity and with respect to horizontal 30 degree. Therefore இது ஓன் இந்த இடத்த ஓன் வச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக இது பேரபோலிக் ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து போடுவோம். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பார்த்தா ஃபாலோ பண்ணி இங்கே வந்து அட் பியில் வந்து அட் ஏல விழுது. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர், 25.9 மீட்டர் இதை ஆர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ஹொரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் போகுது. ஸோ இங்கேருந்து ஹொரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் போகுதுன்னா ஸோ ஃபைனல் டிஸ்டன்ஸ், ஸோ அதை ரேஞ்சுன்னு வச்சுக்கோம். தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 25.9 மீட்டர். இந்த இடத்துல பார்த்தோம்னா வெலாசிட்டி இப்படி வருது u. ஸோ அதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஹொரிசாண்டல் இப்படி மாற்றிக்கலாம். திஸ் இஸ் 90 டிகிரி, திஸ் இஸ் 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹொரிசாண்டல். ஸோ இது யூனா, இது யூனா தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது u cos 30. இது இப்படி வருது, இது இப்படி வந்து. ஸோ இந்த இதை நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம், u sin 30. Therefore ux is equal to u cos 30. cos 30க்கு வேல்யூ போட்டோம்னா 30னா √3 இங்கே வரும், 1 இங்கே 2 இங்கே வரும். ஸோ ux, this is ux and this is uy. ux is equal to cos 30 is equal to u is equal to how much, u is given, u எவ்வளோ கொடுத்துருக்காங்க, u is equal to 30 meter per second, 30 meter per second. So 30 into cos 30, cos 30 is equal to √3 by 2 or ux is equal to 15 √3 meter per second. அடுத்து uy, uy எவ்வளோ வருது, uy இந்த போர்ஷன் வந்து u sin 30, u sin 30, this is ux, this is uy. downwardனா நெகட்டிவ்ல அது வரணும். ஸோ sin 30 is equal to 30 into half is equal to 15 meter per second, 15 meter per second. Now இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். s is equal to ut plus half a t square. ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் பார்த்தோம்னா, ஹொரிசாண்டல் டைரெக்ஷன்னா ax is equal to 0, acceleration in the x direction is equal to 0, acceleration in the y direction is equal to minus g. ஸோ acceleration எப்போது இந்த பக்கம் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நெகட்டிவில் வரும் g, ரைட். ஸோ எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம், எக்ஸ் டைரெக்ஷன், அதாவது எக்ஸ் டைரெக்ஷனில் sx is equal to ux into t. ஏன்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நம்ம பார்க்குறோம் இனிஷியல் வெலாசிட்டி இங்கே ux, இங்கே uy, இங்கேருந்து t எவ்வளோ வரும், t is equal to டைம் ஆஃப் ஃப்ளைட், இங்கேருந்து போய் இங்கே வரைக்கும் டைம் ஆஃப் ஃப்ளைட் வரும். ஸோ t is equal to t is equal to t ux plus half ax into t square. Since ax is equal to 0, so sx, that is x, this distance x is equal to 25.9 is equal to ux எவ்வளோ வருது, 15 √3 into t plus 0 or t is equal to 25.9 divided by 15 into √3 க்கு 1.73
2 போடலாம் is equal to 25.9 divided by 25.98 calculate பண்ண இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ வரும். ஸோ therefore t is approximately equal to 1 second. So time of flight, t is equal to time of flight. Time of flight is equal to 1 second. That is t is equal to ஏன்னா மோஷன் இங்கேருந்து இது வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் இஸ் equal to டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த இடத்துல பார்க்கணும், இந்த ப்ராப்ளத்தில் இந்த இது u இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதால யூஎக்ஸும் இருக்கும் யூஒயும் இருக்கும். ஏன்னா ஃப்ளாட்டாக இது இப்படி த்ரோ பண்ணல, இப்படி த்ரோ பண்ணாங்க. அதனால் u will have two component ux uy. அடுத்தது வெர்டிக்கல் டைரெக்ஷன் ஆர் ஒய் டைரெக்ஷனில் பார்ப்போம். sy is equal to uyt plus half into minus ay half into ay into t time of flight. sy என்ன வரும் இங்கேருந்து பாடி இங்கே வரதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒய் டைரெக்ஷனில் கவர் பண்ணுது, இங்கேருந்து இங்கே பண்ணுது. ஸோ h டவுன்வர்ட் டைரெக்ஷனுக்கு மைனஸ் ஹெச்னு போட்டுக்கலாம். sy is equal to minus h. uy என்ன வருது, uy is equal to 15 மீட்டர். ஸோ uy டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் minus 15 into time is equal to 1 plus half into ay. Acceleration in y direction is minus g, minus 10 into half a t square, 1 square. So minus h is equal to minus 15 minus 5 is equal to minus 20 meter. Or h is equal to 20 meter from top of tower to ground in vertical direction. ஏன்னா சப்போஸ் நம்ம இங்கேருந்து இங்கே பார்க்குற போது எக்ஸில் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் அதை ரேஞ்சுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது ஒயில் இங்கேருந்து இங்கே வருது, எக்ஸில் இங்கேருந்து இங்கே போகுது. அதனால தான் இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒய். ஸோ h negative indicates that height is measured from the top to bottom. So h is equal to 20 meter from top of the tower to the bottom of the tower. So this is the answer. A water fountain on the ground sprinkles water all around it. ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது இங்கே. வாட்டர் ஃபவுண்டைன் என்ன, இங்கேருந்து தண்ணி இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணும், இப்படி. ஸோ ஒரு சர்க்கிளில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். எப்படின்னு பாருங்க, இப்படி இது ஒரு ரேடியஸ், சேம் ரேடியஸ். ஸோ ஸ்ப்ரிங்கிள் இப்படி பண்ணும் லைக் திஸ். ஸோ இதோட ரேடியஸ் இப்போ பார்க்க போனோம்னா ஒரு இது ரேடியஸ் எப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த ஃபவுண்டைன் இருக்குது, ஒன்று இப்படி போய் இப்படி விழும். ஸோ வித் ரேடியஸ் ஆர். ஸோ வாட்டர் இப்படி போகும். ஸோ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஆர் வில் பி ஈக்குவல் டு ஆர் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஏன்னா இப்படி விழும் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் இப்படி. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மேக்ஸ். ஸோ வித் இனிஷியல் வெலாசிட்டி EU. ஸோ அங்கே if the speed of water coming out of the fountain is v, that is initial velocity of projection u is equal to v. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க u is equal to v, where u is equal to initial velocity of projection. Fountain, find the total area covered. Area covered எவ்வளவோ இந்த ஏரியா இது. ஸோ around a circle of radius r. So area covered is equal to pi into r maximum
ஸ்கொயர். ஏன்னா தண்ணி வந்து இதுக்கு மேலே போக முடியாது. r is equal to இதுக்கு மேலே தண்ணி போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் ரேடியஸ் நமக்கு தெரியும் ரேஞ்ச், தட் இஸ் நத்திங் பட் ரேஞ்ச். ரேடியஸ் தான் இங்கே ரேஞ்சு. தண்ணி இப்படி போய் விழுவுது, இப்படி போய் விழுவுது, இப்படி விழுவுது, இப்படி. ஸோ r is equal to u square sin 2 theta by g for r is equal to r maximum. அப்போ என்ன ஒன்றும் sin 2 theta should be equal to 1. அப்போ தான் வந்து இது வந்து 1 ஆச்சுன்னா then r is equal to r maximum is equal to u square by g into 1. Therefore r maximum is equal to u square by g. Therefore sin 2 theta is equal to what? That is sin 2 theta is equal to 1 is equal to sin 90 தான் 1 ஓட வேல்யூ. sin 90 is equal to 1 or 2 theta இதை கேன்சல் பண்ணோம்னா 2 theta is equal to 90 degree or theta is equal to 45 degree. ஸோ இது 45 டிகிரியில் போய் தண்ணி ஓடுது ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் வாட்டர் ஃபாலிங். ஸோ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நவ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ ஏரியா என்ன வருது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் மேக்ஸிமம் ஸ்கொயர். ஆர் மேக்ஸிமம் என்ன? ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏரியா கவர்ட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை ஜி அதோட whole square. So area is equal to pi u power 4 divided by g square. This is the maximum area covered. So find the total area covered. So total area covered by the water. This is the total area in the circle. This area on the A, which is equal to pi into r maximum pi r square, because area of circle is equal to pi into r square. So இங்கே ஆர்க்கு பதில் நம்ம r maximum வச்சுக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு இதை explain. A body is projected horizontally from top of a tower. So the body horizontally projected with velocity tower with a speed of 20 meters per second. So u is equal to 20 meter per second. So இந்த டைரெக்ஷனில் பண்ணுறதுனால வெர்டிக்கல் டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்காது. தட் இஸ் uy is equal to 0 and ux is equal to u, the x direction. So initial condition. Find the displacement of the body after 10 seconds. So after 10 seconds the body இங்கே வரலாம். டைம் ஆஃப் ஃப்ளைட்டு நம்ம கொடுக்குற 10 செகண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு நமக்கு the time of flight 2 into u into sin theta by g தான் டோட்டல் டைம். ஸோ u கொடுத்துருக்காங்க, sin theta கொடுக்கல, அதனால் நம்ம tன்னு எடுத்துக்கோம். ஸோ t is equal to 10 செகண்ட். t is equal to 10 செகண்ட். 10 செகண்டில் t is equal to 10 செகண்டில் ப்ரொஜெக்டர் இங்கே இருக்குது. ஸோ அதோட வெலாசிட்டி இப்படி இருக்கும். ஸோ இட் will have a vertical velocity vx and horizontal velocity vy downwards. ஏன்னா இப்படி பார்த்தோம்னா ஸோ இப்படி v இருந்ததுன்னா ஸோ இது இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இது vx at point B, this is vx, this is vy. அதை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிறோம் vy. ஓகே, நான் அவங்க என்ன கேட்குறது என்னென்னா வாட் இஸ் த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இதை நம்ம ஆர்னு வச்சுக்கோம். ஆர்னு வச்சுக்கிட்டா நம்ம ஸோ இங்கேருந்து இந்த பாடி this is r, it means this is vx, this is vy. இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம்னா r, so this is the distance vx plus vy. எப்படி எடுத்துக்கலாம்? vx, where vx is the velocity at this point. So u is equal to 20 meter per second and ux remains always constant. Vx is equal to 20 meter per second and 20 meter per second x க்கு vx என்ன வரும்? vx is equal to
S equal to ut plus half a t square. So x direction பார்க்கணும். X direction or horizontal direction பார்த்தோம்னா ux is equal to ux is equal to u, t is equal to 10 second, ax is equal to 0 and t கொடுத்துருக்காங்க. So s is equal to x. So this is s is equal to displacement traveled in the x direction, that is x, displacement traveled in the y direction. Okay, so r, so நமக்கு எல்லாம் தெரியும் r is equal to under root Pythagoras theorem யூஸ் பண்ணோம்னா x square plus y square, x square plus y square. So x direction பார்த்தோம்னா s is equal to x is equal to u is equal to ux is equal to initial velocity of projection, ux is equal to u, which is equal to 20 into time is equal to 10 plus half into ax into 0 into 10 square. So displacement x is equal to 200 meter. So இந்த இது வந்து is equal to 200 meter. So y direction பார்ப்போம். Y direction s is equal to s டான வரும் y, distance traveled is equal to y, distance traveled is equal to y. இது மைனஸில் வரும், நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா எக்ஸ் ஒய் நம்ம பார்க்குற போது இதோட ஆன்சர் நெகட்டிவில் தான் வரும், ஏன்னா டவுன்வேர்டில் இருக்குது. ஸோ மைனஸ் ஜி இதை டவுன்வேர்ட் மோஷனை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுக்கு மேலே ஒய் போடுறோம். யூஒய் என்ன வருது? இன் ஒய் டைரெக்ஷன் ஆர் வெர்டிக்கல் டைரெக்ஷன். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட சைன் நமக்கு தெரியாது, பட் நெகட்டிவில் தான் வரணும், ஏன்னா டவுன்வேர்டில் இருக்குது. ஸோ யூஒய் is equal to 0 into t plus half into ay எவ்வளோ வருது? ay is equal to minus 10 meter per second square. It is due to acceleration due to gravity. So into minus 10, s is equal to ut plus half a t square. T square is 100, 10 square. Time is equal to 10 square. So y is equal to minus 5 into 100. So y is equal to minus 500. Displacement அதனால மீட்டரில் தான் வரும். எக்ஸோட வந்து 200 மீட்டர். ஸோ r is equal to r square is equal to x square plus y square. The distance எவ்வளோ வரும்? r square is equal to x square plus y square. xல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு ப்ளஸ் ஒயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ x square plus y square. So r எடுத்துகிட்டோம், ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் 200 ஸ்கொயர் ப்ளஸ் 500. மைனஸ் வருது, மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் டவுன்வர்ட் மோஷன். மைனஸ் 500 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாலும் ப்ளஸ் 500 ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று தான். இஸ் ஈக்குவல் டு 2 into 100, 2 square into 100 square plus 5 square into 100 square under root. 100 square வெளியில் எடுத்துட்டோம்னா 100 into 4, 2 square 4 plus 5 square 25. So the distance traveled is equal to 100 into root 29 meter. The distance 10 செகண்டுக்கு அப்புறம் இங்கே 10 செகண்டுக்கு ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. எக்ஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஒயில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. So the distance traveled, general distance is this is equal to x square plus y square. Therefore the displacement on the body after 10 seconds is equal to r, which is equal to 100 root 29 meter. A man standing on the roof of a house of height h throws one particle vertically downwards. So vertically downwards throw பண்றாப்ல, and another particle horizontally with the same velocity u. So another particle same height h with the same velocity but horizontally thrown with the same velocity. Find the ratio of the velocity when they reach the ground. இது த்ரோ பண்ணுற போது இப்படி வந்து கிரவுண்டில் ரீச் பண்ணும்.
ஸோ இந்த இடத்துல ரீச் பண்ணுற போது வெலாசிட்டி ரிசல்டன் வெலாசிட்டி இப்படி இருக்கும். திஸ் இஸ் Vx and this is Vy. Vy நம்ம இப்படி எழுதிக்கலாம். இங்கே Ux is equal to U and Uy is equal to 0. ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு கேஸ் இருக்குது. இது கேஸ் நம்பர் 2. ஃபஸ்ட் கேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கேஸில் வெலாசிட்டி என்ன வருது? நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். V square is equal to U square plus 2AS. So when it is velocity இந்த ஹீட் பண்ணுற போது இதோட வெலாசிட்டி என்ன இருக்கும்? V. ஏன்னா நோ எக்ஸ் காம்பனண்ட் கிடையாது, ஒன்லி ஒய் காம்பனண்ட்டாக இருக்குது. நம்ம இங்கே வந்து இதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம், இதை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏன்னா இங்கே ஒன்லி நம்ம இதையும் கண்டுபிடிக்க போகிறோம். இது இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட் கேஸ் 1. கேஸ் 1ல் என்ன வரும்? V square is equal to U square plus 2 into A வந்து என்ன? ஸோ G வந்து இப்படி ஆக்ட் பண்ணணும். A is equal to plus G. ஸோ G ஹைட் எவ்வளோ வரும்? எவ்வளோ தூரம் விழுந்துருக்குது? இங்கேருந்து இங்கே h டிஸ்டன்ஸ் விழுந்துருக்கு. ஸோ h ஆர் V is equal to under root U square plus 2GH. First case la velocity with which it hits the ground. So this is V is equal to velocity with which the projectile hits the ground. So the equation number 1. Second case வரும். செகண்ட் கேஸுக்கு ஹைட் வந்து h. செகண்ட் கேஸுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. when it is hitting the ground, CB. ஸோ பாடி வந்து இப்படி ஹிட் பண்ணோம். ஸோ இது Vx, இது வந்து Vy, இது வந்து V. ஸோ நம்ம வாட் இஸ் செகண்ட் கேஸில் V square is equal to Vx square plus Vy square. ஏன்னா இது Vx இந்த பக்கம் இருக்குது, V square இருக்குது. பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து this distance square plus this distance square. So what is Vx? Vx ஏன்னா ஹொரிசாண்டலாக த்ரோ பண்ணுற போது Vx is equal to initial velocity is equal to U. ஏன்னா ஹொரிசாண்டலாக த்ரோ பண்ணுற போது ஆக்சலரேஷன் 0 இருக்கும். ஆக்சலரேஷன் 0 இருக்கிற போது ஃபோர்ஸ் ஹொரிசாண்டல் சைட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் 0 இருக்கும். 0 இருக்கிறதுனால ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ஹொரிசாண்டல் டைரெக்ஷன். ஸோ Vx is equal to Ux is equal to U. Then comes to Vy. Vy is equal to Vy என்ன வரும்? Vy is equal to Ux கண்டுபிடிச்சிட்டோம். சேம் இந்த ஈக்குவேஷன் Uy whole square plus 2 into Ay into S side. Distance traveled in the horizontal direction h. So Uy எவ்வளவு? Uy is equal to Uy. What is Uy? Uy is equal to 0 square plus 2 into A is equal to plus G. நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம இங்கே மைனஸ் ஜி தான் வரணும். நெகட்டிவ் போட்டால் இங்கே மைனஸ் ஜி வரும். பாசிட்டிவ் எப்படி பண்ணாலும் போடலாம். மைனஸ் ஜி இன்ட்டு ஹெச். ஸோ Vy square is equal to 2GH or Vy is equal to under root 2GH. Therefore செகண்ட் கேஸில் இது செகண்ட் கேஸுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் கேஸுக்கு V is equal to Vx square plus Vy whole square under root. So Vx ஓட வேல்யூ வர Vx வந்து U அதோட ஸ்கொயர் under root plus Vy under root Vy square is equal to 2GH. Therefore velocity in the second case is equal to U square plus 2GH under root, and which is also is equal to velocity in the first case and is equal to under root U square plus 2GH. இதுலேருந்து என்ன தெரியுது?
ஃபஸ்ட் கேஸில் டைரெக்டாக ட்ராப் பண்ணும்போது இந்த வெலாசிட்டி ப்ளஸ் செகண்ட் கேஸில் ஹொரிசான்டலாக த்ரோ பண்ணுற போது இங்கே வந்து இங்கே வந்து ஹிட் பண்ண விட் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். இந்த வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். therefore in both cases the velocity on hitting the ground is same, equal to u square plus 2gh under root.